போராட்டங்கள் மாதிரி ஆயுதங்களை ஏந்தி அப்படி இப்படி ஒன்றும் செய்யலாம், பாட்டு தான் பாடியிருக்கலாம். அதை வந்து இப்படி நம்ம பிள்ளைய பிடிச்சி சட்டம் ஒன்று சொல்லி போட்டு கைது செய்தது ஏற்றுக்கொள்ள முடியாது. இங்கே பாட்டுகள் போடுறாங்க, அங்கே ஒரு ஆள் கைது செய்யணும். அதே நேரத்தில் நீங்கள் என்னவும் செய்யுங்கோ, உங்களுக்கு சுதந்திரம் இருக்குன்றெல்லாம் சொல்லினோம். ஆனால் அப்படி எதுவுமே நடக்கிறதா தெரியல. நம்மண்டைக்கு சொன்னாலும் நம்மளை தூக்கிடுவாங்களா, அப்படியான கட்டம் தான் இப்போ. அப்போ அதில் நாங்கள் நடக்கிற வாயை மூடி கொண்டு இருக்கிறோம். அவளுக்கு தான் பிறகு பாரதூரமான குற்றம் செய்த ஆக்கள் எல்லாரையும் பயங்கரவாத தடை சட்டம் கைது செய்து இப்போ விசாரித்து கொண்டிருக்கோம். அதை நாங்கள் வரவேற்கிறோம். அதே நேரம் இந்த சிறு சிறு குற்றங்கள் செய்கிறவர்களாலும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே போடுறேன்றது ஒரு என்னென்னு சொன்னால் அவங்க பதவிக்கு வரும்போதும் எல்லாம் சொல்லி வருவாங்க, சிங்களம் தான். தமிழனுக்கண்டு எதுவும் இதுவரையில் எதுவும் நடந்ததில்லை. சும்மா ஆட்சிக்கு பிறகு முதல் நாங்கள் வானத்தை வில்லா வளைப்போம்னு சொல்லி சொன்னவே எல்லாம் இப்போ எங்கே காசு இருக்கு எங்கே அடிக்கலாம்னு பார்க்குற அளவுக்கு தான் இருக்கணும். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. ஒரு இளைஞன் ஒரு ஆள் கைது செய்யப்பட்டு இருக்கிறார் பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழே. அவர் தடை செய்யப்பட்ட இயக்கத்தினுடைய பாடல்களை பாடினார் என்று சொல்லி. உண்மையிலே இந்த இளைஞனுடைய கைதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது கவலைக்கிடமானத்தான் நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அதே இடத்துல அந்த பயங்கரவாத தடை சட்டம் அமுலில் இருக்கிற வழியாகத்தான் இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதை தமிழ் கட்சிகள் ஒரு பாராளுமன்றத்தில் கலைக்க வேண்டிய நிலப்பாடு இருக்குது. ஆனால் அந்த பிடிச்ச வாலிபன் உண்மையில் ஒரு கவலைக்கிடமானதான். அது அந்த பாடலில் அது பெரிய இது இல்லை, அது தமிழ் பண்பாடோடு சேர்ந்து உண்டோ. தடுப்பு காவலில் இருந்து இன்னுமே ஒரு தரம் விடுதலை செய்யாத நிலையில் கூட புதுசாக இதுகளையும் கொண்டு இதுகளை போட்டு தமிழினம் ஒரு அழிவு பாதையமாக இருக்கிற கவலையில் இதைத்தான் சந்திக்க நேரிடும். இந்த அரசாங்கம் என்ன நிலப்பாட்டில் இருக்குதுன்னு தெரியாது. ஒவ்வொரு முறையும் பயங்கரவாத தடை சட்டம் எடுக்கிறது என்று சொல்லி போட்டு அது அப்படியே அமலில் இருக்கா. இப்படி புது ஒரு இதுகள் ஒன்று வரைக்கில்லை. இந்த ஒரு இதுக்கும் தீர்வு காண முடியாத நிலப்பாடு இருக்குது. இந்த மாகாண சபை லட்சனுக்காவது தமிழ் கூட்டமைப்புகள் இல்லை கூட்டமைப்பு ஒன்று சேர்ந்து இந்த கிழக்கு வடக்கு மாகாணங்களில் இதண்டு அந்த தமிழ் மக்களை இளைய சமுதாயங்களை பாதுகாக்க வேணும். இப்படி ஒரு அமல் இருக்கைக்குள்ள பயங்கரவாத சட்டம் இருக்கைக்குள்ள அதுக்கான இதுகளை பாராளுமன்றத்தின் அங்கீகாரங்களோட இதன்று தான் செய்ய வேணும் என்று சொல்லி என்ற ஒரு கருத்து. அது இந்த என்ன சொல்கிறது, அது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். கைது செய்யலாம், இன்னத்துக்காக கைது செய்தாங்கன்னு சொல்லி விசாரிச்சு விட்டு விடலாம், அது வேறு விஷயம். ஆனால் இப்படி இளைஞர், அதாவது தமிழ் இளைஞர்களை இப்படி ஒரு சாட்டுகளை சொல்லித்தான் கைது செய்கிறார்கள். இப்போ இந்த நாட்டில் ஆட்சி செய்கிறவைக்கு ஒரு சட்டம், பொதுமக்கள் சாதாரண எங்களோட தமிழ் மக்களுக்கு ஒரு சட்டம் மாதிரியாக தென்படுது எனக்கு. சொல்லப்போனால் இப்போ நீங்கள் அறிஞ்சு தெரிந்தானே உங்களுக்கு முக்கிய வேலையெல்லாம் மொழியில் வந்துட்டு அவைகளெல்லாம் பெரிய பெரிய இதுகள் செய்தவை. ஆனால் இவன் பாட்டு பாடினதுன்றது இந்த இது தனி உரிமை சட்ட உரிமைகள் இருக்குது தானே, எவ்வளோ தன் சொந்த தனி உரிமைகள் இருக்குது. அப்போ தான் பாட்டு தான் பாடினவன். நானும் வேறு ஒரு இதுக்கும் செய்யலை. ஒரு என்னென்னு சொல்கிறது, போராட்டங்கள் மாதிரி ஆயுதங்களை ஏந்தி அப்படி இப்படி ஒன்றும் செய்யலாம், பாட்டு தான் பாடியிருக்கலாம். அதை இப்படி நம்ம பிள்ளைய பிடிச்சி சட்டம் ஒன்று சொல்லி போட்டு கைது செய்தது ஏற்றுக்கொள்ள முடியாது. கைதை பற்றி என்ன நினைக்கிறேன்னு சொன்னால் அதை செய்தது புலதான். அது தமிழன் உரிமைக்கு தமிழன் பாடினான். அது அவங்க கைது செய்கிறன்றது அதை அவங்கள நாட்டில் இல்லானே எல்லாருக்கும் பொது. இலங்கை நாட்டில் அதில் முஸ்லீம், தமிழன், சிங்களன் எல்லாம் சேர்ந்து வாழ்கிற இடம் தானே. அதுக்கு அவங்கவுங்க தேசத்தில் அவங்கவுங்க இருக்கக்குள்ள சிறு எல்லாம் இப்போ தமிழனுக்கண்டு எல்லாம் துரோகம் தான் செய்கிறாங்க. இப்போ எங்கள்ட ஜனாதிபதி அவர்கள் இப்போ நிறைய சட்டத்திட்டங்கள் எல்லாத்தையும் மாற்றியிருக்கிறார். மாற்றியக்குள்ள எல்லாருக்கும் ஒரு சட்டம், அதாவது நீதி என்றது எல்லாருக்கும் ஒருமிச்ச மாதிரி கிடைக்கணும். அது இனப்பாடு இல்லாமல் எல்லோரும் கிடைக்கணும்னு தான் நினச்சிருக்கிறார். நினச்சபடியாக தான் இந்த எங்கள்ட
மக்களும் அவரை நம்பி அவருக்கு வாக்கு போட்டதும் அதுக்கு தான் இது இவரால் எங்களுக்கு ஒரு மாறுதல் வரும், ஒரு மறுமலர்ச்சி வருமன்றதுக்காக தான் இதை செய்து கொண்டு அந்த சட்டம் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக போகணும். இப்போ நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊழலில் இருந்து, கொலையில் இருந்து, கொள்ளையில் இருந்து, மற்றது கற்பழிப்பு கேஸில் இருந்து, மற்றது இந்த போத வசுகள் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய தலை தூக்கி தாண்டோடி நிலைமை இங்கே நடந்து கொண்டு இருக்குது. அந்த சட்டங்களுக்கெல்லாம் சரியான முறையில் அந்த சட்டத்தை உபயோகித்தா இந்த பையனுக்கும் அப்படியே சட்டத்தை எடுக்கலாம். இப்போ அப்படியான சட்டங்கள் வந்து இந்த தலைகளாக இருக்கைகளில் இந்த இளைஞனுக்கு மட்டும் இப்படியான ஒரு சட்டம் கொடுக்குறான்னு ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னத்தை நினைக்கிறது எல்லாமே ஒரு இப்போ இங்கே பாட்டுகள் போடுறாங்க, அங்கே ஒரு ஆள் கைது செய்யணும், அதே நேரத்தில் நீங்கள் என்னவும் செய்யுங்கோ, உங்களுக்கு சுதந்திரம் இருக்குன்றெல்லாம் சொல்லினோம். ஆனால் அப்படி எதுவுமே நடக்கிறதா தெரியல. இதுகள் காலப்போக்கில் என்ன நடக்குமோ தெரியாது. ஆனால் மக்களுக்கு கஷ்டம்தான். இந்த அரசாங்கம் வரும்போது நிறைய கோரிக்கைகளை முன்வைத்து வந்தது. ஆனால் அவர்கள் வைக்கின்ற கோரிக்கைகள் எப்படியுமே அவர்களுடைய அந்த தேர்தல் பிரச்சாரங்கள் வந்து வெறுமனே அது ஒரு கோரிக்கையாக மட்டுமே போய்விடும். அப்படித்தான் இந்த அரசாங்கம் வரும்போது இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என்று சொல்லி வல்வெட்டித்துறையிலே நடந்த அந்த பிரச்சாரத்திலே அவர் குறிப்பிட்டிருந்தார்கள். தமிழ் மக்களுக்கு எந்தவித தடையுமின்றி அவர்கள் சுதந்திரமாக வாழ்வதற்கான சுதந்திரத்தை கொடுப்போம் என்று சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து இந்த ஒரு பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்துவது என்பது மிக சரியான ஒரு விடயமா? தேர்தல் விமர்சனத்தில் வந்து இவர்கள் இல்லை, கடந்த அரசாங்கங்களும் செயற்பட்டது. கடந்த முன்னாள் ஜனாதிபதி கூட பிரபாகரனோட ஒப்பந்தம் செய்ததாக எங்களோட வயசுக்கு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். பிரபாகரன் நிதியை வேண்டினதாகவும் என்று சொல்லி எல்லாம் கேள்விப்பட்டது. அவர் எங்களுக்கு மட்டுமில்லை, சிங்கள மக்கள், தமிழ் மக்கள் ஒவ்வொரு கூட்டங்களையும் வந்து அவைகள் செய்ய முடியாத ஒரு இதுகளை கூட கற்பனையில் சொல்லி தாங்கள் வருவதற்காக செய்கிறது. அது இயலாகவே அவைக்கு போயிட்டது. இனி வருங்காலங்கள்லையாவது இந்த மாகாண சபை எலெக்ஷன் இதுகளில் வந்து சரியான முறையில் தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வு காண வேணும் என்று சொல்லித்தான் நாங்கள் நினைக்கிறோம். சாதாரண வாழ்க்கையிலே எல்லாரும் இந்த என்னென்னு சொல்கிறது, இந்த கைதுகள் அதுகள் இப்படியான பிரச்சனைகளால் கூடுதலாக நோய்வாய்ப்படுறது கூட பெரிய சாத்தியக்கூறு இருக்குது. இதாச்சும் யோசிச்சு இந்த பிள்ளைய காலையில் இந்த பிள்ளைய அப்படி சின்ன போட்டு அப்படி யோசிச்சு நோயப்படுறதுக்கு கூட சாத்தியங்கள் இருக்குது. சட்டத்தை பற்றி நம்மண்டைக்கு சொன்னாலும் நம்மளை தூக்கிடுவாங்களா, அப்படியான கட்டம் தான் இப்போ. அப்போ அதில் நாங்கள் நடக்கிற கொண்டு வாய மூடி கொண்டு இருக்கிற அவளுக்கு இதான் பிறகு. இப்போ என்ன சொன்னால் பயங்கரவாதம் எங்கள் நாட்டில் ஒரு பயங்கரவாதம் தலை தூக்கி இருக்குன்னு சொல்லி உலக நாடுகளுக்கும் அதை பறைசாத்தி, இப்போ எங்கள் நாட்டு அரசியல்வாதிகளாலேயும் அதை பறைசாத்தி அது மௌனம் வச்சுட்டுது. இப்போ காரணம் என்ன, அந்த பயங்கரவாதம் முற்றாக அழிக்கப்பட்டுது. பயங்கரவாதம் அழிக்கப்பட்ட பிறகு எங்கள் இடத்துல வந்து அப்படியான சம்பவங்கள் இப்போ இல்லை. அந்த பயங்கரவாதத்தை மேலே இனி தலை தூக்குறதுக்கும் ஆக்கள் இல்லை. அப்படியா இல்லை வேறு இருக்குல்ல. இந்த இளைஞர்கள் மத்தியில் ஒரு தாண்டோண்டித்தனமாக பயங்கரவாத தடைச்சட்டம்னு சொல்லியிருக்குல்ல. இப்போ இது என்ன முறையில் போகுதுன்ற ஒன்று தெரியாமல் இருக்குது. என்னதுன்னா, இப்போ நாங்கள் தென்பகுதி எடுத்துக்கொண்டு போய்க்குள்ள அவர்கள் இப்போ நிறைய பேரை கைது செய்திருக்கிறாங்க, இல்லையான்னு சொல்லலை. அவங்க பாரதூரமான குற்றம் செய்த ஆக்கள் எல்லாரையும் பயங்கரவாத தடைச்சட்டம் கைது செய்து இப்போ விசாரித்து கொண்டிருக்கோம். அதை நாங்கள் வரவேற்கிறோம். அதே நேரம் இந்த சிறு குற்றங்கள் செய்கிறவர்களாலும் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழே போடுறான்றது ஒரு ஏற்க முடியாத குற்றம். அதை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்றுமே, நான் சட்டத்தரணி இல்லை, இருந்தாலும் கூட ஒரு பயங்கரவாத தடைச்சட்டம் சில நேரத்தில் வேலை செய்யும், சில நேரத்தில் வேலை செய்யாது. மற்றது பயங்கரவாதம்ன்றது இல்லை என்று சொல்கிற அளவுக்கு தான் இவை இந்த நடவடிக்கைகள் போய்கொண்டிருக்குது. இப்போ அதுகளை சொல்கிறதுக்கு இயலாது. சும்மா என்ன செய்தாலும் பொதுவாக சொல்ல போனால் ஒரு நல்ல நிர்வாகத்தை நடத்தினால்தான் இந்த ஆட்சியை தக்க வச்சு கொள்ளலாம், மக்களுக்கு முதல்ல பிரயோசனப்படும். அது இல்லாமல் சும்மா ஒரு சும்மா பொழுதுபோக்கு மாதிரி அரசியல் நடத்துறது இல்லை. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ ரணிலோ மஹிந்தாவோ இவங்க ஆட்சி காலத்தை விட இப்போ பெரிய மாற்றமாக ஒன்றும் பெற இல்லை. அதனுடைய ஜனத்துக்கு பிரயோசனப்பட ஜனம் உங்கள்கிட்ட கையில் தூக்கி தந்தது என்ன, ஒரு வடமாகாணத்தில்
3 பாராளுமன்ற உறுப்பினர் இதுவரை காலத்தில் இல்லாத அளவுக்கு ஒரு சிங்கள கட்சியாண்டு சொல்லுவோமே, அவர்களுக்கு 3 பாராளுமன்ற உறுப்பினரை தந்தது மக்கள். அதோட பலத்த எதிர்பார்ப்போடு உங்களை ஆதரிச்சிருக்கணும். நீங்கள் அதன் பலன்களை செய்யாட்டி இது பிரயோசனம் இல்லாத ஆட்சியாக போவிடும். இந்த அரசாங்கம் வந்து கூடுதலாக தமிழ் மக்களுக்கு சார்பாக இருப்போம், தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்போம், இன மதம் என்று இருப்போம் என்று சொல்லி வந்த ஒரு அரசாங்கம். இந்த அரசாங்கத்தின் கீழே இவ்வாறான ஒரு செயற்பாடுகள் நடைபெறுறது மக்களாகிய நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குதா? இதொன்றும் ஏற்றுக்கொள்ள இயலாது. ஏன்னு சொன்னால் அவங்க பதவிக்கு வரும்போதும் எல்லாம் சொல்லி வருவாங்க, சிங்களம் தான், தமிழனுக்கண்டு எதுவும் இதுவரையில் எதுவும் நடந்ததில்லை. இதுகளில் நாங்கள் நம்பிக்கை வச்சு தான் நீண்ட காலமாக இப்படியான ஒரு பாதை சரியன்றதை யோசித்து நடந்த நாங்கள். ஆனால் இப்போ அதெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஒன்றும். இந்த அரசாங்கத்தின் மீதான மக்களுடைய நம்பிக்கை எந்த லெவலில் இருக்குது அது சொல்ல தெரியலை. என்னென்று சொன்னால் ஒரு சில விஷயங்களை செய்யணும், ஒரு சில அது முக்கியமாக செய்ய வேண்டிய காரணங்களை எல்லாம் ஒதுக்கி தள்ளினோம். ஆனபடியாக இது காலப்போக்கெலாம் தெரியும். இன்னும் ஒரு தேர்தலை எதிர்நோக்கிக்கு தான் மக்கள் என்ன நினைக்கிறார்கள்ன்ற தெரியும். எங்களுடைய தமிழ் மக்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணுமெண்டா அதற்கு உண்மையிலே பாடுபட வேண்டியது தமிழ் கட்சிகளும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும். உண்மையிலே அவர்கள் சரியான ஒரு தீர்வை கண்டு கொடுக்குற நிலைமையில் இருக்கிறாங்களா? இல்லை, அவைகளுக்குள்ளே போட்டி பொறாண்மை என்று சொல்லி நான் பெருசு நீ பெருசுன்னு சொல்லி அடிவாடுகிறோம். அவற்றியாக்கள் இவற்றியாக்கள் என்று சொல்லி வந்த அரசாங்கத்தோடு ஒத்துழைப்பு செய்து எல்லாரும் ஒருங்கிணைந்து ஒரு கையாக நின்று இதெல்லாம் தான் இதுக்கு தீர்வு முடியுமே தவிர வேறு ஒன்றுமே காண முடியாது. அவைன்ற கதையை பேசுகிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. அது சும்மா ஒரு வீண் வேலை. சும்மா பொறுங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், சில விஷயங்கள் 15-20 வருஷத்துக்கு முந்தி நடந்தது, இதுக்கு முந்தின அரசாங்க காலத்தில் நடந்தது. அப்போ அதை இப்போ செய்யண்டு நிற்கணும். அப்போ அந்த நேரம் அந்த அரசாங்கங்களுக்கு ஒத்து போய்க்கல நீங்கள் இதை பற்றி கதைக்க இல்லை. அவைகள் சும்மா அந்த என்ன அது பச்சையாக சொல்கிறதுன்னு சொன்னால் விலை போன ஆக்களாக தான் இருக்கணும். நாங்கள் அதை பகிரங்கத்தில் சொல்கிறேன்ற ரொம்ப சிக்கலான வேலை. இவையில் பிரயோசனம் இல்லை. இப்போ சும்மா ஆட்சிக்கு பிறகு முதல் நாங்கள் வானத்தை வில்லா வளைப்போம்னு சொன்னவே எல்லாம் இப்போ எங்கே காசு இருக்கு எங்கே அடிக்கலாம்னு பார்க்குற அளவுக்கு தான் இருக்கணும். அதனுடைய அதுகளெல்லாம் ஜனத்துக்கு பிரயோசனப்படவும் இல்லை, பிரயோசனப்பட போவதும் இல்லை. ஏதோ ஒரு நல்ல வழிக்கு நேர் வழிக்கு போகிறதுக்கு இவைன்ற நடவடிக்கைகள் போதாது, இன்னும் முன்னெடுக்க வேணும். ஆட்சி என்றாலும் சரி எல்லாத்திலும் கொஞ்சம் நடவடிக்கைகளை இறுக்கி கொண்டு போகணும். இறுக்கி கொண்டு போகாமல் ஒன்றும் செய்யலாது. நாட்டினுடைய சட்டம் என்றது எல்லோருக்குமே சமனாக இருக்க வேண்டும். இங்கே இனம் மதம் என்ற வேறுபாடும் இல்லாமல் சமனாக அந்த நடைமுறைக்கு உட்படுத்த வேண்டும். உண்மையை பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ கொஞ்சம் அண்மை காலமாக இந்த பௌத்த பிக்குகள், பௌத்த தேரர்கள் வந்து அவர்கள் வந்து இந்த பாலியல் ரீதியான சிறுவர்களுக்கான தொல்லைகள் கொடுத்துட்டு நிறைய விசாரணைகள், நிறைய வழக்குகள் இன்னுமே வந்து கொண்டே இருக்குது. நிறைய விடயங்களை நாங்கள் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கின்றோம். அப்படி இருக்கும்போது அவர்கள் வந்து இந்த வாரான விசாரணைகள் ஏற்படுத்தும் போது அவர்கள் இன்று போவார்கள், உடனே வெளியே வந்து பிணையில் வெளியே வர நிகழ்வுகள் இடம்பெறுது. ஆனால் எங்களுடைய தமிழ் பிரதேசத்தில் ஒரு ஆள் கைது செய்யப்படுவாராக இருந்தால் அவரை வந்து கட்டாயம் ஏதோ 5 or 6 இல்லை ஒரு மாதமோ சிறையிலே இட்டு அவர் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு வந்து தென்னிலங்கையில் இருக்கிற நிறைய அரசியல்வாதிகள் மத்தியில் காணப்படுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு காரணம், முக்கிய காரணம் என்னென்னு சொன்னால், இப்போ தென்னிலங்கையில் வந்து அவங்களுக்கு அரசியல் சப்போர்ட், அதாவது அரசியல் பின்புலம் இருக்குது. அரசியல் பின்புலம் இருக்கல அவங்கள மீட்கிறது கண்டு ஒரு கூட்டம் இருக்குது. இப்போ எங்களை பொறுத்தளவில் இப்போ எங்கே தமிழ் அரசியல்வாதியாக இருந்தாலும் எங்களுக்காக கதைக்கிறதுக்கு இப்போ ஒருத்தரும் இல்லை. அப்படியா சந்தர்ப்பத்தில் எங்கே ஒரு சிறு குற்றம் செய்கிற ஒரு இளைஞனை கைது செய்யல அவரை நாங்கள் மீட்கணும்னு சொல்லி அதுக்குரிய ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கோ ஒன்றுமில்லை. வேறனா இப்போ இந்த நாட்டின் ஒரு கௌதம புத்தர்ன்னு சொன்னால் மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை என்று இல்லாத ஒரு கௌதம புத்தராக தான் எங்கள் நாட்டுக்கு வந்து தோன்றினவர். அவற்ற மதத்தில் அவருக்கு பின்பற்றி கொண்டிருக்கிற நாங்கள் இப்போ
அவரை பேரை சொல்லி இருக்கிற ஆக்கள் வந்து இவ்வளவோ பாரதூரமான குற்றங்கள் செய்து கொண்டு வந்திருக்காங்க. இதுவரை காலம் அது இளமரகாயாக மறைபட்டு கொண்டு வந்திருக்கு. மறைபட்டு கொண்டு இருக்கல அந்த பாதிக்கப்பட்ட மக்களும் அதை சொல்லாத காரணம் என்ன, முன்னே அரசாங்கங்கள் வந்து இதை கண்டுகொள்ளாமல் இருந்தது. என்ன சொன்னால் இது புத்த தேசம் என்று சொல்லி மக்கள் மத்தியில் பரப்புரையை உருவாக்கி இங்கே புத்தருக்கு எதிராக நாங்கள் ஒன்றும் செய்ய இயலாது, அவர் என்ன செய்தாலும் சரியன்றது இருந்ததால் தான் இந்த பிரச்சனை வந்தது. இப்போ இந்த அனுராகுண வரதட்சநாயக பொறுத்தளவில், ஜனாதிபதியை பொறுத்தளவில் அவர் வந்து எல்லாருக்கும் ஒரு சட்டம், அதாவது மக்களுக்கு எல்லாருக்கும் நீதி சரியான முறையில் கிடைக்கணும்னு சொல்லி ஒரு இது ஒன்று எடுத்துக்கொண்டு வந்த பிறகும் இப்போ தான் இந்த அண்டைக்கு முந்தின நாள் பார்த்திங்கன்னா அந்த அண்டாபுரத்தில் ஒரு தேர்தல் கையை தேக்கல அந்த ஒரு பையன் ஒன்று சொல்லியிருக்கிறாங்களே, அந்த பையன் 2 பையன்லையும் 2 பேர் தப்பி ஓடிட்டாங்க, ஒரு தினம் பிடிச்சிருக்காங்க. அந்த பையன் சொல்லி இருக்குது இலங்கையில் 99 விதமான தேரர்களும் இப்படி தான் இருக்கிறோம், ஒரு விதமானவர்களால் நல்லா இருக்கணும் யூடியூப் சேனலில் போட்டி கொடுத்துருக்கிறார். அப்போ அதாவது நினைக்கல அந்த சிங்கள மக்கள் மத்தியிலே, அதாவது இங்கே இந்த சௌரம் மக்கள் மத்தியிலேயே இப்படி ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வு ஒன்று தோன்றி இருக்குது. அப்போ அப்படியான இடங்கள் இருக்கிற அவர்களுக்கு ஒரு சட்டம், எங்களுக்கு ஒரு சட்டத்தை பாதிக்கல தான் எங்கள் மக்கள் மத்தியில் ஒரு சின்ன ஒரு எதிர்ப்பதில் ஒன்று உருவாகுது. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.